குர்ஆனை இந்த சமூகம் இறுக்கமாக பற்றி பிடித்து வாழுகின்ற நேரத்தில் இந்த குர்ஆனை பற்றிய தவறான அபிப்பிராயங்களை காழ்ப்புணர்ச்சி உள்ள சிலர்கள் அந்த சமூகத்துக்கு எதிராக இட்டுக்கட்டி அவர்கள் குர்ஆனை வேறு விதமாக நம்பிக்கை கொண்டிருக்கிறார்கள். அவர்களிடத்தில் குர்ஆன் வேறு விதமாக இருக்கிறது, கூடுதலாக இருக்கிறது, குறைவாக இருக்கிறது என்று இவ்வாறான பொய்யான குற்றச்சாட்டுகளையும் அபாண்டங்களையும் அந்த ஷியா சமூகத்துக்கு எதிராக அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் சென்ற காலங்களில் கண்ட பல விடயங்கள், இந்த ஷியா சமூகத்துக்கு எதிராக இட்டுக்கட்டப்பட்ட அபாண்டங்கள் குற்றச்சாட்டுகளை எல்லாம் நாங்கள் பார்த்தோம். சொன்னார்கள், ஷியாக்களுக்கும் யூதர்களுக்கும் இரகசியமான உறவு இருக்கிறது, ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் மறைமுகமான உறவு இருக்கிறது. இந்த ஷியாக்கள் ஒருபோதும் இஸ்ரேலை நோக்கி ஒரு துப்பாக்கி ரவையை கூட ஒரு கல்லை கூட எறிய மாட்டார்கள் என்று சென்ற காலங்களிலே பிரச்சாரம் செய்து வந்தார்கள். குர்ஆனை பற்றி சொன்னார்கள், ஷியாக்களை காபிர் என்று சொன்னார்கள், அறுக்கின்ற மாமிசங்களை உண்ணக்கூடாது என்று சொன்னார்கள், அவர்கள் தொழுகைகளை குறைத்து தொழுபவர்கள் என்றெல்லாம் இட்டுக்கட்டி ஒவ்வொன்றாக அவர்கள் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் இன்று காலம் செல்ல செல்ல இந்த குற்றச்சாட்டுகள் ஒவ்வொன்றும் தெளிவாகி இன்று இவைகள் பொய்ப்பிக்கப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். இன்று ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் நடந்த இந்த போர் காழ்ப்புணர்ச்சி கொண்ட இந்த எதிரிகளின் பொய்யான குற்றச்சாட்டை தகர்த்திருக்கிறது, உடைத்திருக்கிறது. அதே போன்றுதான் ஷியாக்களை காபிர் என்று சொன்னவர்கள் இன்று அவர்களை பற்றி, ஷியாக்களை பற்றி இன்று வேறு விதமான கருத்துக்களை சொல்ல கூற ஆரம்பித்திருக்கிறார்கள். அவர்களுடைய ஆய்வுகள் இன்று எந்த நிலையில் அடைந்திருக்கிறது என்று சொன்னால், ஷியாக்கள் அறிவிக்கின்ற பல ஹதீசுகள் அல்லது ஷியா அறிவிப்பாளர்கள் ராவிகள் சஹீஹ் புகாரி போன்ற கிரந்தங்களில் இருக்கிறார்கள், நிறைய ஹதீதுகளை ஷியா ராவிகள் அறிவித்திருக்கிறார்கள் என்ற அந்த உண்மையை இன்று விளங்கி இருக்கிறார்கள். தென்னிந்தியாவில் இருக்கின்ற ஒரு மார்க்க அறிஞர் அவருடைய ஆய்வுகளிலே அவர் சொல்லிக் கொண்டு வருகின்றார், இந்த சஹீஹுல் புகாரியில் பல அறிவிப்பாளர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் மூலமாக ஹதீதுகள் அறிவிக்கப்பட்டிருக்கின்றன, அவர்கள் அனைவரும் ஷியாக்களாக இருக்கிறார்கள் என்று சொல்லி இருக்கின்றார். அவருடைய பெயர் பட்டியலை சொல்லுகின்ற போது இஸ்மாயில் பின் அஃபான், ஜரீர் பின் அப்துல் ஹமீத், காலித் பின் மஹ்லத் அல் கத்வானி, அல் புக்தரி, சயீத் பின் அம்ர் அல் அவு அஷ்வா, சயீத் பின் கதீர் பின் உபைர், இபாத் பின் அல் அவாம், அப்துல்லாஹி பின் ஈசா பின் அப்துல் ரஹ்மான் பின் அபிலைலி, அப்துல் ரசாக் பின் ஹுமாம் அஸ்ஸன்ஆனி, சயீத் பின் அம்ர், அப்துல்லாஹி பின் மூசா அல் அபசி, அதி பின் தாயிப் அல் அன்சாரி, அல் ஃபதுல் தகீன் அபு நயீம், பத்ர் பின் ஹலீஃபா அல் கூஃபி, முஹம்மத் பின் ஜஹாதத் அல் கூஃபி, முஹம்மத் பின் ஃபுதைல் பின் கஸ்வான், மாலிக் பின் இஸ்மாயில், அப்துல் மாலிக் பின் அய்யூன் என்று பல்வேறுபட்ட ஷியா ராவிகள் சஹீஹ் புகாரி என்கின்ற கிரந்தத்தில் அறிவிக்கப்படுகின்ற அந்த ஹதீதுகளிலே, அந்த ஹதீதுகளின் ராவிகளிலே இருக்கிறார்கள், முதன்மை ராவிகளாக இருக்கிறார்கள் என்று இந்த ஆய்வை மேற்கொண்டு இன்று சொல்லியிருக்கிறார்கள். இதனால் இப்படியான ராவிகள் இந்த ஹதீஸ் கிரந்தங்களில் இருக்கின்ற போது நாங்கள் இந்த குற்றச்சாட்டுகளை சொல்லிக் கொண்டிருப்பவர்கள் இன்னும் ஷியாக்களை காபிர் என்று சொல்லுகின்ற நிலையில் இருக்கிறார்களா என்ற கேள்வியை நாங்கள் கேட்க வேண்டியிருக்கின்றது. ஷியாக்கள் காபிர் என்று சொன்னால் இந்த ஹதீதுகளை அறிவிக்கின்ற ராவிகள் ஷியாக்கள் அந்த காபிர்களால் அறிவிக்கப்பட்ட அந்த ஹதீதுகளை நாங்கள் ஏற்றுக்கொள்ளலாமா என்ற வினா எழுகின்றது.